தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா அமல் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், மேலும் விவரம். வணக்கம். கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர் மற்றும் விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திடும் வகையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட புதிய தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா 2024 அமலாக்கும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். முதலமைச்சர் பெயரில் செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த மாதம் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் அருந்தியதால் ஏற்பட்ட உயிரிழப்புகளை தொடர்ந்து இனி கள்ளச்சாராயம் காய்ச்சுதல், விற்பனை செய்தல் முதலிய குற்றங்கள் செய்தல் முற்றிலுமாக ஒழிப்பதற்கு பல்வேறு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்திட தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். அதன் ஒரு பகுதியாக கள்ளச்சாராயம் காய்ச்சோர் மற்றும் விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திடும் வகையில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் 1937 ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் பல்வேறு திருத்தங்கள் கொண்டு வரும் வகையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் புதிய சட்ட முன்வடிவு கொண்டு வரப்படும் என தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி ஜூன் மாதம் 29ஆம் தேதி இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு தமிழக ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அச்சட்ட மசோதாவிற்கு ஆளுநர் ஜூலை 11ஆம் தேதி ஒப்புதல் அளித்து அது தொடர்பான விவரங்கள் தமிழக அரசியலில் வெளியிடப்பட்டிருக்கிறது என அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சட்டத்தை பொறுத்தவரையில் மிகவும் கடுமையாக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தில் தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த புதிய தண்டனைப்படி 50 லிட்டருக்கு மேல் 100 லிட்டர் வரையிலான சட்டவிரோத அந்த மதுபானங்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள், விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 3 ஆண்டுகள் முதல் 7 ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் 2 லட்சம் ரூபாய் முதல் 3 லட்சம் ரூபாய் வரையிலான அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உரிமம் இல்லாத இடங்களில் மது அருந்த அனுமதித்தல் ஆகிய குற்றங்களுக்கு அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனை அல்லது 1000 ரூபாய் வரையில் அபராதம் என இதுவரை விதிக்கப்பட்டு வந்த தண்டனை இனி திருத்தப்பட்டு புதிய சட்ட நடைமுறைகளின்படி 50 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரையில் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வெளிநாட்டு மதுவகை பானம், வெளிநாட்டு பானம், அதே போல நொதிபானம் மற்றும் நொதித்த பலரச மதுவகைகள் போன்றவற்றை மதுபானங்களின் போக்குவரத்து வைத்திருந்தால் மற்றும் அருந்துதல் தொடர்பான குற்றங்களுக்கு சட்டவிரோதமான மதுபானம் வைத்திருத்தல் உள்ளிட்ட அந்த பல்வேறு புதிய சட்டப்பிரிவுகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர், அதே போல இந்த மெத்தனால் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கொண்டு வருவோர், அதற்கு இடம் கொடுப்போர், அதற்கு உதவி செய்வோர், துணை புரிவோர் என அனைத்து நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கான புதிய சட்டப்பிரிவுகள் கொண்டு வந்து சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டுள்ளது என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.